நீட் தேர்வு மீதான நம்பிக்கை மக்களிடையே கேள்வி எழுப்பியுள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநரான காமகோடி தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்பத்துறை முன்னணி நிபுணர் நந்தன் நிலைக்கணி தலைமையில் தேர்வு சீர்திருத்த குழுவை பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த குழுவில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மற்ற நுழைவுத் தேர்வுகளை விட நீட் தேர்வின் மீதான நம்பிக்கை மக்களிடையே கேள்வி எழுப்பியுள்ளதாகவும், ஒரு வெளிப்படையான போட்டித் தேர்வு நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் கூறினார். இதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் வினாத்தாளை தயாரிப்பவர்கள் முழு நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணலாம். அதில் இப்போ ஏஐயே கொஸ்டின் செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னும் நிறையா பேர். என்ன ஏஐ செட் பண்ணாலும் நம்ம ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அதுக்கு தேவை. ஹியூமன் செக் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இது நீட்டில் 13 லாங்குவேஜில் இருக்குது. அந்த லாங்குவேஜஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு அதுன்னு ஆள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 40-50 பேர் இதில் தேவைப்படும். ஸோ எல்லாரும் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறது எப்படி, அதில் யாராவது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லைன்னா அதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அதோட இம்பேக்டை குறைக்கிறது எப்படி, இது மாதிரியான சில டெலிபரேஷன்ஸும் இந்த கமிட்டியில் வருங்கிறத எதிர்பார்க்குறேன்.